30/5/2024 காருண்யா ப்ளஸ் 524க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம் என்ன வந்துருதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா, 29ஆம் தேதி பார்க்கலாம். 29ஆம் தேதி பாருங்கள், நம்ம பம்பர் குழுக்களுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம் 9/7ங்கிறத அப்படியே இன்றைக்கி 9/7 அப்படியே வந்திருக்குது. சரிங்களா, நம்ம 1/3லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7. சரிங்களா, ஒரு 9 987ன்னு வந்திருக்கு. நம்ம கொடுத்த 2 நம்பரும் பவரில் போயிடுச்சு. சரிங்களா, பவரில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2 நம்பர் எடுத்துருக்கோம் கரெக்டாக, ஆனால் பவர் நம்பராக போச்சு. இதுக்கு தான் நான் பவர் நம்பர் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா, ஏன்னா என்னுடைய கணிப்பில் வரும்போது யாருக்காவது அந்த மாதிரி வரும்போது அவங்களும் பயன்பெறட்டும்னு சொல்லி தான் சொல்லி கொடுப்பேன். 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7. சரிங்களா, 8 7 இங்கே வந்திருக்குது, ஒரு 9 வந்திருக்குது. 9 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 9 கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் கரெக்டாக 9 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 7 3க்கு பவர் 8. சரிங்களா, அந்த 8 பி போர்டில் வந்திருக்கு. 7 எங்கேனாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 7 கரெக்டாக சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, ஆக மொத்தம் நமக்கு ஒரு 97ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 9 ஏ போர்டில் பாஸ். சரிங்களா, 7 கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டுக்கு கொடுத்த நம்பர் 2 நம்பருமே பவரில் போயிடுச்சு. சரிங்களா, இப்படி தான் சில நேரம் ஆகிடும். இந்த உள்ள ஒரு 7 மட்டும் நம்ம சி போர்டில் வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, எல்லா நாளும் நம்ம கை கொடுக்காது. ஒரு நாள் கொஞ்சம் சர்க்கிள் தான் ஏற்படும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், 4 9 2 9லாம் கொடுத்துருந்தோம். 2 7 9ன்னு கொடுத்துருந்தோம், பவரில் வந்திருக்குது. அதான் அந்த பவர் நம்பர் தான் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா, 7 3ன்னு கொடுத்துருக்கோம், 7 8ன்னு வந்திருக்குது. சரிங்களா, அதான் பவரில் போயிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 0 7 2 7 3லாம் கொடுத்துருக்குறோம். 7 8 9 7ங்கிற நம்பர் நம்ம வைக்கல. சரிங்களா, 9 8 இது மட்டும் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இந்த இடத்துல ஒரு 7 வச்சுருந்தோம்னா நம்ம பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். 7 இருந்தால் மட்டும்தான் பாக்ஸுக்கு பிசி வின்னிங் வரும், இல்லைன்னா வராது. 5 வச்சுருக்கனால வராது. சரிங்களா, இதில் 9 8 1 இல்லை, 9 இல்லாமல் 8 7 இருந்துச்சுன்னா பிசி வின்னிங் வரும். சரிங்களா, ஆனால் ஆக மொத்தம் நம்ம எடுத்துருக்கோம் 958ன்னு எடுத்துருக்குறோம். அது 987ன்னு வந்துருக்குது. சரிங்களா, சரி கொடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் அடிக்கடி ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக தான் போடுவோம். சரிங்களா, தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நான் எடுத்து கொடுப்பேன். எப்போவுமே மேலே முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள், அதேமாதிரி டிக்கெட் போடுறதுக்கு நம்பிக்கையான நம்பர். சரிங்களா, 8 86 10 57 51 49. சரிங்களா, இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர் 1 மணிக்கு, கேஎல் 3 மணிக்கு, டிஆர் 6 மணிக்கு, டிஆர் 8 மணிக்கு. சரிங்களா, மொத்தம் 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். சரிங்களா, அதனால் நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், அழகாக செட்டில்மெண்ட் ஆகிடும். நம்பிக்கையான நபர், நம்பிக்கையான கம்பெனி. சரிங்களா, அதனால் நம்பி போடலாம், உங்களுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, பாருங்கள். சரிங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இதை தொடர்பு கொண்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கெஸ்ஸிங் வீடியோலேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, இதில் புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க, வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, அடுத்து நம்ம நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பார்த்துடலாம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 2 தான் எனக்கு வருது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 7 2 வரணும், பார்க்கலாம். சரிங்களா, திரும்பவும் 7 7 2 அது அப்படி தான் வருது, அதனால் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள், 3 கூட உள்ளே வந்தாலும் வரலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 3. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6 வருது எனக்கு. சரிங்களா, உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்புறம் இந்த 2 அதை சொன்னல, 2 எங்கே வேணாலும் வரலாம். ஏதாவது ஒரு போர்டு கூட உள்ளே வந்து நுழையலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் கன்ஃபார்மாக வருது. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்களுடைய கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஏபிபிசிஏசிங்கிறதுல ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, எப்படின்னா 72 51 56 49 ஏபிபிசிஏசி கலந்து கொடுத்துருக்குறேன். 95 90 45 40. சரிங்களா, நாளைக்கு டபுள்ஸ் வருமானா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. 77 22 66 11 99 00ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இந்த 3 6 செட்டு இதில் டபுள்ஸில் கொடுத்துருக்குறேன். வருமானம் கண்டிப்பாக வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. வரலாம் டபுள்ஸ் நாளைக்கும். சரிங்களா, வந்தால் டபுள்ஸாக வரலாம். இதில்னா இதே மாதிரி பவரில் கூட வரும். ஆனாலும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்படி தான் வரணும். சரிங்களா, வந்தால் டபுள்ஸ் ஒன்று வரும். இந்த 49ங்கிற நம்பர் நாளைக்கு வந்தாகணும். சரிங்களா, சப்போஸ் நாளைக்கு 49ன்னா 94ன்னு வரலாம். சரிங்களா, 49 4 9 சம்மந்தப்பட்டு 9 4 இல்லை 4 9. நான் எப்போவுமே சொல்லி கொடுப்பேன் தெரியுமா, ஏபிபிசிஏசிக்கு ரொட்டேட் பண்ணி வைங்க. ஒரு செட்டு 4 9 போட்டால் 94, 7 2 போட்டால் 27. அந்த மாதிரி எல்லாமே ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். இன்னும் நாளைக்கு சப்போஸ் இந்த 4 9 வரலன்னா இன்னும் 2 நாளுக்குள்ளே வரலாம். இந்த வாரத்தின் கடைசி நாளுக்குள்ளார, சனிக்கிழமைக்குள்ளார இந்த 4 9 வரணும். இதை கொஞ்சம் ஃபாலோ அப் நம்பரை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 9ஆம் நம்பர் டபுள்ஸாக வரணும். இல்லைன்னா 4 9ங்கிறது கண்டிப்பாக வந்தாகும். சரிங்களா, பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வரணும் இன்னும் 2 3 நாளில். சரிங்களா, நாளைக்கே கூட இந்த 4 9 வரலாம்.
வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா பாருங்கள் சரிங்களா. 7, 2 அதேமாதிரி இந்த செட் எல்லாமே ரொட்டேட் பண்ணி எதுக்கும் வச்சுக்கோங்க சரிங்களா. நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா எப்படி வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஏசிக்கு வைங்க, ஏபிக்கு வைங்க, பிசிக்கு வைங்க. ஏன்னா எப்படி வேணாலும் வரும் கேரளாவில் சரிங்களா. பாக்ஸ் மாதிரி தான் அது எல்லாமே, எல்லா செட்டும். அதுக்கு தான் நான் செட்டு கொடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி நீங்கள் என்னுடைய கணிப்பு எடுத்தாலும் உங்களுடைய கணிப்பில் இந்த 2 செட்டு நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணியும் போட்டுக்கோங்க. 90னா 09, 45னா 54 சரிங்களா. அதே மாதிரி கணக்கு தான் எல்லாமே. ஓகே, அதே மாதிரி வச்சுக்கோங்க. 3Dயை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே கொடுக்குறது பாக்ஸ் மட்டும்தான் சரிங்களா. ஆனால் நீங்கள் இதை பாக்ஸாக போடணுங்கிற விஷயம் இல்லை, அது உங்கள் இஷ்டம் சரிங்களா. நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலும் சரி சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா. 066 517 494 516 526 206 772 729 723 சரிங்களா. 949 இங்கே 494 கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே 4 கொடுக்கல நான் சரிங்களா. ஏன்னா பவர் நம்பர் இருக்குது, பவர் நம்பர் கூட வரலாம் நாளைக்கு 4 எப்படிங்க 4 வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சரிங்களா. அதனால் வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்படி வரலன்னா இந்த நம்பர் வரலன்னா இந்த நம்பர் வந்தாகணும் சரிங்களா. 494ன்னு வரலன்னா 949ன்னு வந்தாகணும். அதனால் அதை வச்சுருக்கிறேன் சரிங்களா. இது வருதா அது வருதா பார்ப்போம். நாளைக்கு இல்லைன்னா 2 நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லைன்னு வச்சுக்கோங்க 3 9 கூட வந்துடும், அப்படி கூட வரலாம் சரிங்களா. என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பா சரிங்களா. அதேமாதிரி என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு KLDF புக்கிங் ஒன்லி சரிங்களா. பாருங்கள், விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு போங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.